ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்க சிறுத்தை கேமிங். இந்த தடவை மைண்ட் கிராஃப்ட் தான் ஆட போகிறோம். மைண்ட் கிராஃப்ட்டில் மேன்ஷன் ரைட் பண்ண போகிறோம். வாங்க ஓவராக வாய் பேசலாம், ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மேன்ஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நல்லா ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருக்கேன். ஒரு பெட்டு வேறு இருக்குது சேஃப்டிக்கு. செத்து போனால் ரிவைவ் பண்ணிக்கலாம். ரிவைவ் பண்ணிக்கலாமா? வாயெல்லாம் ஓடுறது ஏன் தெரில. இங்கே ஒரு 2 க்ரீப்பரு, 1 டொமில். ஓகே, 2வது வெடிச்சிருச்சு. இன்றைக்கி என்னன்னு தெரில, என்ட்ரன்ஸ்லேயே சுற்று போடுறானுங்க. இத்தனை ஜோம்பி 1 அவ்வளோதான். 1 டேப் நச்சுன்னு 1 டேப் அடித்தோம். சரி, விண்டிகேட்டர் இருக்கான். இவன் ஒரு ஓகே, ஒரு அடி. சரி, செத்துப்போ. ஜோம்பி முடிச்சாச்சு. காய்ஸ், விண்டிகேட்டர் தான் கொஞ்சம் மேன்ஷன்லேயே தகராறாக இருப்பான். ஏன்னா அவன் வச்சுருக்கிறது ஆக்ஸு. நம்ம ஷீல்டை ஒர்க் அவுட் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவான். அதனால் விண்டிகேட்டர் கிட்ட தான் சாகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ உஷாராக இருங்க. விண்டிகேட்டர்னால் எவோக்கரும் தான். சரி, ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிடுறேன். லெஃப்ட்டு போகலாமா ரைட்டு போகலாமா? ரைட்டு தான் பக்கமாக இருக்குது, அதனால் ரைட்டே போயிடலாம். நான் ஸ்பீட் ரன் தான் பண்ண போகிறேன். எந்தெந்த ரூமில் செஸ்ட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அத்தனை மேன்ஷன் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு ரூம் செஸ்ட் இருக்கும் பாருங்கள் மேலே. எவன்டா ஏற விட்றவன் மேலே எப்படா நீ ஸ்பானானே? இருங்க, அவனை முடிச்சுட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், போய் சேரு. செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் உருப்படி இல்லை. ஒரு ஆர்மெட்ரும் இருக்குது, அதை மட்டும் பொறுக்கி போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த ரூமில் என்ன ஆச்சுன்னு போய் பார்ப்போம். இந்த ரூம்லேயும் எதுவும் இருக்காது ஆக்சுவலாக. இது ட்ரீ ரூமு. இந்த இடத்துல சீக்ரெட் டோர் இருக்கலாம். இருக்கா? ஆமாம், இருக்குது. என்ன ரூமு? ஓ, கேஜ் ரூம். விண்டிகேட்டர். எவன்டா அவன்? சுத்த விடாதீங்கடா. அப்பாடி, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஸ்கெலிட்டனே சைடு கேப்பில் அம்புட்ருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா இந்த அலையை பிடிச்சி கூப்பிட்டு போய்க்கோங்க. எதுக்குன்னா ஐட்டம் பொறுக்கிறதுக்கு தான். ஃப்ரீயாக பொறுக்க. என்னாச்சு? டார்ச்சுக்கு என்னாச்சு? ஹலோ, டார்ச்சு. ஓகே. எனக்கு கிளிச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் ஆட முடியுது. ஸோ ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ளே வேண்டாவன். நம்மளுக்குன்னே ஒரு விண்டிகேட்டர் நின்றுருக்கான். ஆனால் அவங்க பக் ஆயிடுவானுங்க இந்த லேடர், அந்த மரத்தோட லீவ்ஸ்லலாம். அதனால் பிரச்சனை இருக்காது. இங்கேயும் செஸ்ட் இருக்காது. சீக்ரெட் ரூம் அவ்வளோதான், ஒர்த் இல்லை. அந்த விண்டிகேட்டர் அங்கேயே கிடக்கட்டும். இப்போ மற்ற இடத்த நார்மலாக போய் கண்டினியூ பண்ணலாம். இங்கே க்ரீப்பர் பார்த்தீங்களா, லீவில் மாட்டிக்கிட்டான். என்னை பொறுத்தளவுக்கு இது கொஞ்சம் டொக்கான மேன்ஷன் தான் நான் பார்த்ததில். நான் நிறைய மேன்ஷன் ரைட் பண்ணியிருக்கேன், ஆனால் இது கொஞ்சம் டொக்காக தான் இருக்குது. மேன்ஷன் மைண்ட் பண்ணுறதுல, அதுவும் மெயினாக பெட்ராக் எடிஷனில் ரொம்பவே உங்களுக்கு தகராறாக தான் இருக்கும். பிசிலே ஆடினாலும் சரி. ஆனால் நான் இப்போ பாருங்கள், ஒரு டெக்னிக் பாருங்கள். அப்படியே க்ரீப்பர் வந்து பிளாக் பண்ணுறது. இப்போ பாருங்கள், அது வெடிக்க பார்க்குது. ஐயோ, ரேஞ்ச் இல்லையா? க்ரீப்பருக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு பிளாக் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் விழுகாது. காபிள் சொன்ன ஐயோ, செம ஜஸ்ட்டு காய்ஸ். இப்போ எனக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரெக்டாக பிளாக் வச்சதுனால தப்பிச்சிட்டேன். இல்லைனா கண்டிப்பாக எனக்கு டேமேஜ் விழுந்துருக்கும். ஹாஃப் ஹார்ட் கூட எனக்கு விழுகல. ஓகே, இருங்க, இந்த ஜோம்பியை முடிச்சுட்டு வரேன். தப்பிச்சிட்டான். மறுபடியும் தப்பிச்சிட்டான். என்னடா, 3வது முடிச்சு விட அவனை. 4 எத்தனை தடவை? அப்பாடி காலி. கைஸ், இதுக்கு பின்னாடி ஒரு செஸ்ட் இருக்கும். பின்னாடி என்னடா, எங்கேருந்து அடி விழுகுது? ஷீல்டு விண்டிகேட்டர் பாருங்கள். என்னோடய ஹாஃப் பாதி கொண்டு வந்துட்டான். வாட்டர் பக்கெட். இதுக்காக தான் நான் மேன்ஷனுன்ட்டு இல்லை, எப்போவுமே வாட்டர் பக்கெட் சுற்றிட்டு இருப்பேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் போகிற இடத்துலலாம் வாட்டர் பக்கெட் தூக்கிட்டு தான் போவேன். பாருங்கள், அவன் பாட்டுக்கு குதிச்சுட்டுக்கிறான். நான் 2 ஆட்டு, அவன் இன்னும் 2 அடின்னு நான் போய் சேர்ந்துருப்பேன். ஐயோ, அதனால் வாட்டர் பக்கெட் முடிஞ்சாலும் தூக்கிட்டு போங்க. ஃபயர் ப்ரொடெக்ஷன் 3 ஓகே, ஓரளவுக்கு யூஸு, வேறு எதுவும் இல்லை. சரி, அப்படியே மற்ற இடத்தையும் அப்படியே லூட் பொறுக்கிறதுக்காக போகலாம். இந்த ரூமில் என்ன இருக்குது? இந்த ரூமில் ஒன்றும் இருக்காது. அதில் ஒரு பில்லேஜர் மூஞ்சி தான் இருக்கும். அதில் எதுவும் உருப்படி. அப்படியே ஆப்போசிட்டில் ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுவும் உருப்படி இல்லை. என்னன்னே இதில் இந்த மேன்ஷனே கொஞ்சம் டொக்காக தான் இருக்குது. மொத்தமாக 2 செஸ் தான் பார்த்துருக்கிறேன் இப்போதைக்கு பார்த்ததில். மேன்ஷன் ஓடுறதுக்கு வேறு ரொம்ப டைம் ஆகுதுங்க. எனக்கு இந்த மாதிரி ஓடுறதே பிடிக்காது. சரி, அந்த சைடு போய் என்னென்னு வேணால் அப்படியே ஒரு நோட் அவுட் வரலாம். அந்த பக்கமாக செஸ்ட் இருந்தால் சரி போக ஆரம்பிச்சிடலாம். குதி ஜம்ப்பு. விண்டிகேட்ரு அவனை முடிச்சுட்றலாம். ஒரு கிட்டிக்கு இன்னும் ஒரு அடி. பார்த்தீங்களா, நான் ஷீல்டு மெயினாக என்னால் நான் சாகருக்கு சான்ஸுனால் ஒன்று அவன், இன்னொன்று எவோக்கரு. ஜோம்பி எங்கே இருக்குது? அதை விட்ருவான் பாவம். இங்கேயும் செஸ்ட் இருக்காது. இந்த இடத்த கடைசியாக அந்த பார்த்துக்கலான்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், கடைசியாக பார்த்துக்கலாம். இந்த மொத்தத்தையும் லூட் அடிச்சுட்டு ஃபைனலாக வந்துக்கலாம். காய்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு சீக்ரெட் ரூமை கண்டுபிடிச்சிட்டோம். சீக்ரெட் ரூம் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த ட்ரீ ரூமு. இதுக்குள்ளே வந்து எப்போவுமே 100% ஷுவராக ஒரு ஆக்ஸ் இருக்கும், அயன் ஆக்ஸு. என்சான்மெண்ட் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம்.
அது என்னன்னு தெரியல, நம்மளுக்கு பார்ப்போம் எந்த என்சைன்மெண்ட் கிடச்சிருக்குன்ட்டு. ஓகே, எஃபிஷியன்சி 1 உருப்படி தான் நான் தூக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்த ரூம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். குதி குதி குதி, ஒரு ரூமையும் காணோம். மேன்ஷன் தான் பெருசு தவிர ரூம் எதுவும் கிடையாது போல். இங்கே ஒன்று இருக்குது. என்ன ரூம்? இங்கேயும் ஒரு செஸ்ட்டும் இருக்காது. அப்படியே வந்த அட போங்கடா டேய், மொத்தமாக எதுவுமே இல்லையாடா. இந்த மேன்ஷன் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு தண்டம். இது சுத்தமாக லூட்டே கிடைக்கலங்க. இப்போ கிடச்சாலே 1-2 தான் உருப்படி. சரி, சீக்ரெட் இடத்துலையாச்சும் உருப்படியாக இருக்குமான்னு பார்ப்போம். ஓப்பன் த டோர். உள்ளே இருக்கா? என்னது காபிள் ஸ்டோனா? இருங்க, காபிள் ஸ்டோனு எப்படி ஓட்டையை போட்டு பார்த்துடலாமா? இது அந்த கேஜ் ரூமுங்க. நான் அந்த பக்கம் ஓப்பன் பண்ண கேஜ் ரூமோடது இங்கேயும் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கேயும் அதே தான் இருக்கா? ஆமாம். இது சீக்ரெட் ரூமும் இல்லை, யூஸே இல்லாமல் போச்சு மொத்தத்தில். இங்கே சம்மந்தமே இல்லாத இடத்துல எப்படி தான் சீக்ரெட் ரூம் வைப்பாங்க? பைத்தியம் முடிச்சிச்சாடா எனக்கு. சரி, மேல் ரூம் தான் போனதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரு ஜோம்பி. இது பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். ஒரு கிரிட்டிக்கு ஆள் காலி. லெஃப்ட்டு போகலாமா ரைட்டு போகலாமா? லெஃப்ட்டு போகலாமா? லெஃப்ட்டு தான் இனிமே இருக்கான், அவன் கண்டுக்கல. சரி, அப்படியே இந்த ரூம்லேருந்து பார்ப்போம். இங்கேயும் செஸ்ட் இருக்காது, அதுவும் வேஸ்ட் ரூம் தான். போடு. விண்டிகேட்டர் பார்த்துட்டான் பாருங்கள். ஷீல்டு போச்சா பாருங்கள். அவன் ஒரு அடிக்கு எனக்கு 1 ஹார்ட் டேமேஜ் விழுகுது ஆக்சுவலாக. இதே அவன் ட்ராப் ஆகும்போது அடித்தா 2 ஹார்ட் 3 ஹார்ட் விழுகும். அப்போ யோசிச்சு பாருங்கள். இதுக்கும் நான் டைமண்ட் ஆர்மர் போட்டிருக்கேன். ஃபுல் டைமண்ட் ஆர்மர் இல்லை, செஸ்ட் பிளேட்டும் லெகின்ஸ் மட்டும் தான் டைமண்ட் ஆர்மரில் இருக்குது. மேலே கீழே இருக்குமா? இல்லை. வாட்டர் பக்கெட் எம்எல்ஜி பக்கா 10/10. நான் இதில் மொத்தம் தெரில, ஒரு 2 வாட்டர் பக்கெட் பண்ணியிருப்பேன். அது எல்லாத்துக்கும் ரேட்டிங் தாங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் போட்டலே லாங்கஸ்ட் வீடியோவாக இருக்கும். அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை நம்மளுக்கு. மைன்கிராஃப்ட் போட்டிருக்கேன், நெக்ஸ்ட்டு ரோப்ளாக்ஸ் போடுவேன் அப்பப்போ. இந்த சில ஹாரர் கேமும் போடலான்னு பிளானில் இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். புது யூடியூபர் நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணணும், வியூவர்ஸ். ஆனால் உங்களுக்கு தானே அந்த பொறுப்பு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற கேம் எல்லாத்தையும் நான் விளாண்டு போடுறேன். கன்ஃபார்ம் கமெண்ட்டில் வர கேம் ஒன்று கூட நான் விட மாட்டேன். நீங்கள் எந்த கேம் இருந்தாலும் சொல்லலாம். மொபைல் கேம் சொல்லுங்கள், லேப்டாப் அப்புறம் பார்த்துக்கலாம். உள்ளே ஒரு க்ரீப்பர் இருக்குது, அவனை கூப்பிட்டு வெடிக்க வச்சிடலான்னு தோணுச்சு. அதுதான் வரட்டும். அப்படியே வெடிவாக போகிற டம்மால். அவ்வளோதான். ஸ்பைடர் காலி. சரி, இப்போ அந்த பக்கம் அப்படியே ஓடி போயிடலாம். காய்ஸ், விண்டிகேட்டர்கிட்ட இன்னொரு டெக்னிக் இருக்குது. இருங்க, அவனை அப்படியே முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அவனை முடிச்சுட்டு சொல்கிறேன். என்ன அட டேய் டேய் கடைசியாக பட்டுருச்சு. சரி, உள்ளே என்ன ரூம் இது? இங்கேயும் ஒன்றும் உருப்படியாக இருக்காது. க்ரீப்பர் வெடிச்சிட்டோல. ஓகே, டன். வந்த வேலையை விட்டுட்டு ஊர் பக்கம் போகலாம். ஒன்றுமே உருப்படியாக இல்லை இந்த மேன்ஷனில். நீங்கள் போகிற மேன்ஷனாச்சும் உருப்படியாக இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. காய்ஸ், எவோக்கர். எவோக்கர் விண்டிகேட்டரா? சரியாக போச்சுடா. ஒஸ்ட்டு காம்போ. எப்படியாச்சும் ஓட்டின்னு இவங்கிட்ட 3 ஹார்ட்டு. கடவுளே, எவன் அடித்தவன் இப்போ? அடே, எவன்டா அவன்? முடிச்சிட்டானுங்க. யார்? வெக்ஸா? பாவி பையனை. காய்ஸ், வெக்ஸ் செவுத்துக்குள்ளே பூந்து வருவான், உஷாராக இருந்துக்கோங்க. வெறுங்கையில் வச்சு போகலாமா தெரியலையே. வெறுங்கையில் எவோக்கர் ரூமா? சரி விடுங்க, விட்டு பார்த்துடலாம். இருங்க, 2xpயில் நல்லா ஸ்பீடாக ஓடிடலாம். டன். அவ்வளோதான், வந்தாச்சு. சரி, இப்போ உள்ளே போய் லூட்டை பொறுக்கணுமே. இந்த தண்ணி வேறு சாவடிக்குதே. போய் தொலைடா. அப்பாடி ஆர்மர் ஒன்று வந்துச்சு. ஓகே, எல்லாம் எக்யூப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓடு. ஃபஸ்ட்டு வெளியே ஓடிட்டு வேறு வேலையை பார்ப்போம். ஓடு. உசுரை கையில் பிடிச்சி ஓடுற கைப்புள்ள. இந்த வெக்ஸன்னு போட்டு தெளிச்சு எங்கே போச்சுன்னு தெரியலையே. வருமோ? ஃபஸ்ட்டு எக்யூப் பண்ணிடலாம். இன்வென்ட்ரி ஷார்ட் பண்ணிடுறேங்க. இதுவும் 2xpயில் போட்டு ஓட விட்டுடலாம், இல்லைன்னா ரொம்ப பெருசாக போகும் இது. சரி, ஸ்வாடு, பிக்கேக்ஸு, ஆக்ஸு. நீங்களும் இதே மாதிரி இன்வென்ட்ரி செட்டப். எவன்டாவன் பேச அதே வெக்ஸு. நீ தானே என்ன அடித்த? உன்னை அப்படியே மெதுவாக ஒரு 1 டேப் பார்க்குறேன் பாரு. இந்தா சாவு. போயிட்டான்டா. ரிவேஞ்சு கொடுக்க முடியல காய்ஸ். ஆனால் என்ன மாதிரி நீங்கள் வெறும் ஃபிஷ்ஷை தூக்கிட்டு வந்துடாதீங்க ஃபஸ்ட்டு மேன்ஷனுக்குள்ளே. அதுவும் எவோக்கர் இருக்கா? நான் ஏதோ பைத்தியகாத்தனம் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுங்க விண்டிகேட்ரு. இவனை போட்டு தள்ளிடலாம். ஷீல்டு, ஒரு கிரிட்டிக்கு. இப்போ நார்மல் ஒரு அடி, அவ்வளோதான். அவனும் ஒரு அடி, நானும் ஒரு அடி, முடிச்சு விட்டாச்சு. உள்ளே இப்போது எவோக்கர் இருக்குது. நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்த பிளாக் பண்ணி விட்றாங்க, நகரவே முடியல. உள்ளே ஜம்பை போட்டு எவோக்கரை போட்டு தள்ள போகிறோம். என்ன கண்ணு தெரியல. இன்னொரு விண்டிகேட்டரா?
ஃபஸ்ட்டு அவனை முடிச்சிடலாம். அவ்வளோதான் காலி. எவோக்கர் எங்கடா ஓடினேன்? நாயே, ஐயோ ஷீல்டை போட்டு உட்கார்றானே. காய்ஸ், எவோக்கர்கிட்ட நீங்கள் ஷீல்டு போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அவ்வளோதான்டா. ரோடு முக்கில் வச்சு முடிக்கணும், முக்கில் வச்சு தட்டுன்னு தட்டிட்டேன். முதல் தோத்தம் கிடச்சிருக்கு. இன்னும் எத்தனை எவோக்கர் தான் இருக்கானுங்கன்னு பார்ப்போம். எவ்வளோ இருக்கானுங்களோ அவ்வளோ நல்லது. தண்ணியை ஃபஸ்ட்டு தூக்குடா ஃபஸ்ட்டு. ஓகே டன். அடுத்த ரூமுக்கு போகலாமா? இதுவும் 2xpயில் போட்டுறட்டா? இல்லை வேணாம் காய்ஸ், பக்கத்தில் தான் இருக்குது ரூமு. அதனால் அப்படியே எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இதுக்கற ஒன்றும் இல்லை. இப்போ 2xpயில் போட்டுடுறேன். குதி குதி குதி, குதிரை ஓட்டுற மாதிரி நான் குதிச்சு ஓடிட்டுருக்கிறேன். இது என்ன இடம்? ஓ, இது க்ரீப்பர் அடிச்சதா? நான் குழம்பிட்டேன் ஒரு செகண்டு. சீக்ரெட் ரூம் பார்க்கவே இல்லை. ஆஹா, இப்போ தான் ஞாபகம் வருது. என்னது அது? ஓ, பாக்ஸிங் அரேனா. அப்போ இது எனக்கு தெரிஞ்சு பெருசு, அதனால் இது 2 இடத்தையும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் 2 இடத்துலையும் இருக்குது. இதில் வந்து ஒரு செஸ்ட் இருக்குங்க. இப்போதைக்கு நான் மொத்தமாக 2 செஸ்ட் தான் லூட் அடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு தோத்தம் இருக்கேன். சரி, இங்கே 2 ஜோம்பி இருக்கானுங்க. தட்டு. அப்படியே வாடா. அவ்வளோதான். இப்போ உள்ளே போய் லூட் அடிச்சிடலாம். இது எவனாச்சும் எதுக்கோ நிற்பானோ, எதுக்கோ செக் பண்ணிக்கலாம். எவனும் இல்லை. அப்படியே ஏரோ கலெக்ட் பண்ணிட்டு ஓடிடலாம். வெட்டு. உள்ளே வேறு எவனும் இல்லை. ஸ்பைடர் இருக்குது. ஸ்வாட் எடுத்து ஒரே ஷாட்டு. அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. காய்ஸ், இதில் வந்து மேலே தான் இருக்கும். ஒரு லேடர் இருக்கும் பாருங்கள். இருங்க காமிக்கிறேன். இந்த லேடர் தான். ஆனால் மேலே எந்த இனிமே வேணால் இருக்கலாம். அது என்ன க்ரீப்பரான்னு தெரியல எனக்கு சைடில். ஆனால் க்ரீப்பர் இருக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேலே விண்டிகேட்டர் இருப்பான். அதனால நான் எப்போவும் மேலே போகும்போது ஒரு டெக்னிக் பண்ணிடுவேன். இருக்குல்ல, மேலே போய் கடைசி கார்னரில் போய் மேலே எகிரி குச்சி நின்றுவேன். அவ்வளோதான். இப்போ விண்டிகேட்டர் இருந்தாலும் ரேஞ்சு பத்தாது. 2 ஜோம்பி தான் இருக்கா? ஆமாம், இது ஒன்றுங்க சீன் இல்லை. அவ்வளோதான், முடிச்சு விட்ருவோமா? 1 2. நீ 2 வாங்கிக்கோ. 1 உனக்கு 1 அவனுக்கு 1. அவ்வளோதான். பிரச்சனை இல்லாமல் நான் லூட் பொறுக்கிட்டு போயிடுறேன். என்னடா அது? ஏன்னா குப்பை செஸ்ட்டுங்க அது. என்ன அங்கே 2 ஜோம்பி ஏதோ பண்ணிட்டுருக்கானுங்க. என்ன வந்துட்டு போகிறான் திருப்பி. அவனுங்களுக்கு என்னாச்சோ வந்துட்டு போயிட்டுருக்கானுங்க. இப்போ பக்கு கிளியர் ஆகிடுச்சு. வரானுங்க, நம்ம இறங்கிடலாம். தேவலாம் சண்டை போடக்கூடாதுங்க. இது என்னதுடா? இது இன்னொரு பக்கமா? அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் இங்கேருந்து தானே வந்தேன். என்னதுடா அது? அப்போ அது அந்த மேன்ஷனோட நம்ம லெஃப்ட் சைடு வந்தோமா? அப்போ இது மேன்ஷனோட ரைட் சைடு. நம்ம தான் சீக்ரெட் ரூம்லாம் நினச்சிட்டு தேவலாம் உள்ளே பூண்டுருக்குறோம். சரி, அந்த பக்கம் போவோம் இப்போது. சரி, ஃபஸ்ட்டு ரூமு அது உருப்படி இல்லாத ரூமு. அது அந்த ட்ரீ ரூம் தான். ஸ்கெலிட்டன் இருக்கான். ஐயோ, ஸ்கெலிட்டனை போட்டு தள்ளுறதே வெறியாகுதுங்க எனக்கு ஏன்னு தெரில. ஷீல்டை போட்டு மெதுவாக அவன்கிட்ட போய், இல்லை அவனே சுடுற ஏரோவில் அவனே பின்னாடி போய், கடவுளே, இது ரொம்ப 1/2 மணி நேரம் பண்ணுறான் அவன் ஒருத்தனை. இந்த என்ன ரூமு? இது உருப்படி இல்லை. அடுத்த ரூம். இந்த ரூமு உருப்படி இல்லை. சரி, இதான் சீக்ரெட் ரூம்னு நினச்சி வந்தோம் பைத்தியக்காரத்தனமா. பரவாயில்ல விடுங்க, நம்ம எதாக இருந்தாலும் அதான் சல்லுன்னு லூட் அடிச்சிட்டோம்ல, அதனால் பிரச்சனை இல்லை. பாருங்கள், சீக்ரெட் ரூம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஓப்பனிங்கில். இந்த மாதிரி சீக்ரெட் ரூம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இதுவும் டொக்கு ரூம் தான். ஆனால் மேலே செஸ்ட் இருக்குமா தெரியலையே. அங்கே இருக்கா? இல்லை. அந்த காபிள்ஸ்டோன் இருக்குமா ஆல்ரெடி? தெரியலையே. ஆனால் இங்கே எந்த செஸ்ட்டும் கண்ணில் படல. ஸோ நோ செஸ்ட். காய்ஸ், இது 3rd ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஒரு வழி. மேலே போகிறது தான். சரி, எவனாச்சும் இருப்பானே. அங்கே பாருங்கள், விண்டிகேட்டர் இருக்கான். எவோக்கரு. இங்கே ஒரு எவோக்கர் இருக்கான். அதே எவோக்கர் விண்டிகேட்டர் காம்போ. என்ன மடி முடிக்கலாம் பிளான் போட்டிருக்கானுங்க. இந்த நான் விண்டிகேட்டர் முடிச்சிட்டேன்ல. பாயும் புளி தான் இருக்கிற உன்னை பொட்டு பண்ணிக்கிறேன். எவன்டா அவன் ஜோம்பியா பின்னாடி கையை வச்சுருக்கிறது? கண்ணு தெரிய மாட்டேதே. எவோக்கர் தான். எவன் அடிக்கிறவன்? ஷீல்டு போச்சு. விண்டிகேட்டரு தண்ணியை போங்கடா. ஐயோ, இந்த விண்டிகேட்டர் பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு வெறியேற்றானுங்க. மறுபடியும் ஃபிஷ்டில் தான்டா. இன்றைக்கி விண்டிகேட்டருக்கெல்லாம் ஃபிஷ்டில் தான் சாவு. நான் இன்றைக்கி ஃபிஷ்ட்டு தான் ஆடுவேன். இந்த தடவை தப்பிக்க மாட்டேங்கிறா யாரும். இருங்க, எடுத்து ஒரு ஜம்பை போட்டு லூட்டை பொறுக்கிறேன். ஐயோ, எவோக்கர் சுடுறானே. தோத்தமே, கையில் எடு. தண்ணி எங்கே இருக்குது? கருமண்டா. என்னடா பண்ணுறேன் நான்? விண்டிகேட்டரை பார்த்துட்டேன். என் டைமண்ட் சோடு இல்லை. ஆக்சிடென்ட் ஒன்று முடிக்கிறேன்டா. நீ அவ்வளோ பெரிய ஆளாக இல்லை. 1 2 தப்பிச்சிட்டான். 3 செத்து தொலை. எவோக்கர் நீ வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான்டா. நம்ம தான் ப்ரோ பிளேயர் ஆஃப் மைன்கிராஃப்ட் பெட்ராக். பார்த்தீங்களா? சும்மா சரவெடி கிளப்பியிருப்போம். சரவெடி. எப்படி எவோக்கரு விண்டிகேட்டரு ஃபிஸ்ட்டில் வந்து முடித்தேன். என்ன மாதிரி யாராச்சும் பண்ணியிருக்கீங்களா?
நானே ஓவராக புடுத்துறேன்னு தெரியும். ஆனால் அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை, நீங்களும் முடிக்கலாம். 3 ஹார்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு சோற திம்போம். கரெக்ட். சரி ஏதோ கொஞ்சம் ஹீலாகும். இது மேலே போகிற ரூமு. நான் ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணல, மேலே மாப் இருக்குன்னு தோணுச்சு. 3 ஹார்ட்டில் போய் ஜோம்பி ஸ்கெலிட்டன் கிட்ட சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லி பிளானு. எங்கே வாட்ரு? அட என்னடா இது, எல்லா பக்கமும் வச்சு பார்த்துட்டேன். எங்கே வச்சேன்? அட பாவிங்களா, எங்கடா வச்சேன்? ஓ சென்டரில் வச்சுருக்கேண்ணா. அங்கே வைக்கிற போல் சென்டர் தூக்கி தண்ணியை போட்டேன். அதனால தான் விண்டிகேட்டனை போட்டு போகலான்ட்டான். சரி வாங்க மேலே போயிடலாம். ஆனால் நான் ஸ்ட்ரைட்டாக போகல, நீங்கள் வேணால் ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கேருந்து ஏதோ ஒரு கார்னரை பிடிச்சி போய்க்கிறேன் பெஸ்ட்டு. சரி இந்த பக்கம் ஏதாச்சும் ரூமு. இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது. இது உருப்படி இல்லை. ஏன் இந்த மேன்ஷனே உருப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு. மொத்தம் 2 ஏக்கரானா 2 தோட்டம் தான் கிடச்சிருக்கு. மேன்ஷன் நான் 6 தோட்டம் இருக்கிற மேன்ஷனுக்குலாம் போயிருக்கேன். அது யூஸ்ஃபுல்லாக இல்லை. நான் இந்த கார்னரில் அப்படியே மேலே ஓடிடுறேன் பேசாமல். காபிள் ஸ்டோன் தூக்கிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அப்படியே ஓட்டையை போட்டு பூந்துடலாம். மேலே எந்த மாதிரி வியூ இருக்குன்னு தெரில, சூரியனு. சரி வந்தாச்சு. அப்படியே பாவிங்களா, என்ன மேப்பே குட்டியாக்குற மாதிரி தெரியுது இங்கேருந்து பார்த்தா. சரி இங்கேருந்து சீக்ரெட் ரூம் இருந்தாலும் கண்ணில் பட்டுரும், அதுக்காக தான் நான் மேல் வழியாக வந்தேன். இது என்ன அது, ஒப்சிடியன் ரூமா? இல்லை கேட்டு, பூனை. இங்கே ஒரு பூனை இருக்கும் பாருங்கள். அட விண்டிகேட்டடா சாமி, ஜஸ்ட்டு உடைக்கல, அவனால் வர முடியல. சரி செத்துப்போ, நீ தான் நான் 2 தடவை போட்டு தள்ளியிருக்க சொல்ல போனால். வாங்க பூனை மேலே ஏறி பூனைக்கு மேலே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். பூனைக்கு மேலே என்ன இருக்குன்னு கேட்டால் அது என்ன, வால் அப்படியே மடங்கி இருக்குது. சரி பூனை மண்டவலே இறங்கிடலாமா? வாட்டர் பக்கெட் எம்எல்ஜி #2 10/10 ஜெயிச்சிட்டோம். 2 ஜெயிச்சிட்டோம். இதான் ஸ்டெப்ஸு. நீங்கள் வந்தால் இதில் தான் வந்திருப்பீங்க. மாப் ஸ்பான் இருக்குன்னு நினச்சானா ஒருத்தனையும் காணோம். சரி அதை விடுங்க, அதான் வந்துட்டோமே. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மிச்ச இடத்துலையாச்சும் இன்னொரு எவோக்கரு இருந்தால் ஓகே. காய்ஸ் இங்கே தான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு கல்யாணமாச்சு. நான் லைட்டாக வளர்றேன்னு தெரியும், ஆனால் இது அந்த மாதிரி ரூமுன்னு தான் நினைக்கிறேன். சென்டரில் அந்த கருப்பு கலர் மேலே எல்லாம் நின்றுக்குவாங்க. இங்கே நின்றுட்டு அப்படியே படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒன்றா இருந்துட்டு போகுது. ஆனால் லூட் இல்லை மொத்தத்தில். விண்டிகேட்டர் 1 சீக்கிரம் உடச்சிட்டான். 2 விண்டிகேட்டர் கிட்ட 1 அடி கரெக்டாக பார்த்தா நான் வாங்கிட்டு இருக்கிறேன். இங்கே இந்த ரூமில் எதுவும் இருக்காது. க்ரீப்பரு டொமின். காய்ஸ் எனக்கு கிளிச் ஆகுது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் வச்சு அவன் வெடிக்கவே இல்லை. இது மேலே எதுவும் இருக்காது, சும்மா ஃபென்ஸ். எவன்டா அவன் பேசிட்டு நேரத்தில்? என்னை போட்டே தள்ளியிருப்பாங்க. இவன் என்னை வெளியே தள்ளி விட்டான், பைத்தியக்காரா டேய். நான் உள்ளே இருந்து வச்சு சாக சான்ஸு, வெளியே தள்ளி விட்டு போயிட்டான். சரி அப்படியே லூட்டை பொறுக்கிட்டு அப்படியே ஓடலாம். அங்கே ஒருத்தர் இருக்கான், போல் அடிக்கலாமா? வேண்டாம், ஓடிட்டான். அப்படியே பக்கத்து ரூமை போய் பார்ப்போம். இதுவும் தண்டம். எந்த ரூமும் உருப்படியாக இல்லைங்க. இந்த மேன்ஷனுக்கு சத்தியமாக உருப்படி இல்லை. சரி வாங்க வியூ பாயிண்ட் பார்க்கலாம். ஸ்கெலிட்டனு எப்போ நம்ம தான் குதிச்சு போகிறோம், இந்த அவனை வர விடலாம். வாடா எலும்பு பையலே. வந்துட்டான். 1 டேப் வாங்கு, அவ்வளோதான். சரி வேறு என்ன வச்சுருக்கீங்களா? இன்னொருத்தனா? சரி நீயும் 1 டேப்பே வாங்க. உள்ளவா ஆஃபீஸ் அறைக்குள் வாடுங்கள். அவ்வளோதான். அடுத்த 1 டேப். இன்னும் என்ன வச்சுருக்கீங்களா? உனக்கு 1 டேப்லாம் இல்லைப்பா, உன்னெல்லாம் அடிக்க முடியாது. அவ்வளோதான், பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பில்லேஜரோட இடத்துல ஸ்கெலிட்டன், நீ என்னை பார்க்கல, நானும் உன்னை பார்க்கல. ஓகே, நான் உன்னை சுடல சரியா? பாரு என்ன அண்ணனை சுடுற பார்த்தியா? உனக்கு சாவு உண்டு, என் கையால் தான் உண்டு. இந்த பில்லேஜரை ஃபஸ்ட்டு முடித்தா தொல்லை இருக்காதுன்னு பார்க்குறேன். அவனா தப்பிச்சிட்டான். சரி ஸ்வாலியே போட்டு தள்ளிடலாம், விடுங்க. சரி அவனை ஆளக்கானோம். சரி அவனை இப்போதைக்கு விட்டுடலாம். இந்த பில்லேஜரோட உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்டை காமிக்கிறேன். ஜோம்பியை பற்றி ஒரு ஸ்டெப் குதிச்சிட்டேன். சரி ஃபஸ்ட்டு ஜோம்பியை போட்டு தள்ளிட்டு வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அவ்வளோதான், அவுட்டு. கரெக்டாக அந்த 2 கண்ணுக்கு நடுவில் ஒரு குழியை போட்டு அதுக்கு மேலே இன்னொரு குழியை போட்டோம்னா ஒரு குட்டி வியூ பாயிண்ட் இருக்கும். நம்ம வந்த ஸ்டெப்பு தான். ஆனால் மாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜோம்பி ஒரு ஸ்கெலிட்டன் அந்த பூனை ரூமில். சரி அவங்க 2 பேர் இருக்கானுங்க. நீங்கள் தான்டா மேலே கை வச்சிங்க, நீ தானே அண்ணன் மேலேயே கை வைக்கிற? ஃபஸ்ட்டு எவன்டா சைட்லேருந்து அடிக்கிறவன்? 3 பேர். அண்ணன் தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டியா? நீ எத்தனை பேர் வேணால் கூப்பிட்டா, உன் சாவு என் கை தான். பிளாக்கை போட விடுங்கடா. பில்லேஜரு பிளாக் போட விடுங்கடா சாமி.
அடப்பாவீங்களா, இன்னும் என்ன மூளையில் வச்சு ஏறாம விட்டு தள்ளுறீங்க. வெப்பன்லேயே உனக்கு ரிவீட் அடிக்கிறேன் இரு, நானும் போலே உன்னை போட்டு தள்ளுறேன். இந்த அவன் செத்துப்போ, அண்ணனை கூப்பிட்டு வர, நீ தான் அவன் தம்பி, உனக்கும் அதே கதி தான், நீயும் செத்துப்போ. அட செத்து தொழாடி, இதுதான் உனக்கெல்லாம் கடைசி யாரோ. ஓகே. ஒரு பில்லேஜ் இருந்தானே, அவன் எங்கே ஆளக்கானோம், ஊர் சுற்ற போயிட்டானா? பூனை ரூம்குள்ளே போயிருப்பானோ. சரி, அவன் எங்கேயோ சுற்றிட்டு போகிறான், நம்ம அப்படியே நைஸாக இன்னொரு இது அம்மாவா இல்லை அப்பாவான்னு தெரில, ஆனால் அவனும் செத்துட்டான், மன்னிச்சிக்கோ. சரி, அந்த ரூம் என்ன, இதுவும் தண்ட ரூமு. ஆக மொத்தத்தில் இப்போ என்ன தெரியுதுன்னா, நம்ம மொத்த மேன்ஷனையும் வெறியாக அலசிட்டோன்னு தெரியுது. இவனே தான். சரி, உன்னையும் போட்டே தள்ளிடுறவன், எது கூப்பிட்டு வச்சுட்டு, அவ்வளோதான், பையனும் காலி. சரி காய்ஸ், இப்போ நம்ம அப்படியே போன வழியில் குச்சிடலாம் தோணுது. இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது, இந்த ஓட்டை வழியே குச்சிடலாமா? குச்சிடலாம். #3rd வாட்டர் பக்கெட் சக்ஸஸ். காய்ஸ், என் வாட்டர் பக்கெட் எம்எல்ஜிக்கு கண்டிப்பாக ரேட்டிங் சொல்லணும், பார்த்துக்கோங்க, இல்லைனா கோச்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அது எல்லாருக்கும் தெரியும். சப்ஸ்கிரைபர்ஸ்னும் அவ்வளோலாம் இல்லை, ஒரு 70 தான் இருக்குது. எப்படியாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு என்ன வாயில் சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் ரொம்ப நீங்கள் உங்களோட முழு எஃபர்ட் போட்ட மாதிரி இருக்கும். சிங்கிள் சப்ஸ்கிரைப் பட்டன் தான், ஸோ கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்மளுக்கு 2 தோத்தம் கிடச்சிருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், அதனால் கன்ஃபார்ம் சேனல் டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தான் சிறுத்தை. டாட்டா.